மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் XMR vlog. இந்த vlogல இன்று பால்வாட்டிகா 1 மற்றும் பால்வாட்டிகா 3, அதாவது நர்சரி மற்றும் யூகேஜி, இதை ஆன்லைன் வாயிலாக எவ்வாறு ஃபில் பண்ணுவது அப்ளிகேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்காவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்டில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன். சரியா மக்களே, நம்மளுடைய சேனலை புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆளை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விரைவில் அடையும். சரியா மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் பால்வாட்டிகாவுடைய சைனப் பேஜ். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? இது கீழே பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு காலம் அது என்ன கேட்குதுன்னா, பால்வாட்டிகா 1 பால்வாட்டிகா 3 சூஸ் பண்ண போடலாம். நம்ம 1 சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து குழந்தையுடைய பேர், ஃபஸ்ட் நேம், அடுத்து மிடில் நேம், அடுத்து லாஸ்ட் நேம். யாருக்கு எப்படி பேர் இருக்கோ அது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? இப்போ ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டோம். இப்போ மிடில் நேமில் இல்லை, அதனால் லாஸ்ட் நேம் அதை எழுத போகிறோம், டைப் பண்ணுறோம். சரிங்களா? எதுக்கோ அதை டைப் பண்ணிக்கிறேன். இது ட்ரையலாக தான் எழுதுகிறேன், டெமோவுக்கு தான் எழுதுகிறேன். ஸோ யாருக்கும் மென்ஷன் பண்ணதில்லை, அப்படியே சும்மா பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து மக்களே, அடுத்த காலம் என்னென்னா டிசபிலிட்டி, அதாவது உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கானது. அதாவது எஸ்ஸுனா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்த காலம் என்னென்னா உங்கள் குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த், அந்த காலம் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இதில் ஒரு டேட்டு முன்ன பின்ன வந்தாலும் உங்களுக்கு குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் இந்த அட்மிஷனே போடுவாங்க. அப்போ தான் பால்வாட்டிகள் 1க்குள்ளே உங்களுக்கு அட்மிஷனா இல்லை பால்வாட்டிகா 3க்கு அட்மிஷனா என்பதை இந்த ஸ்லாட் தான் மென்ஷன் பண்ணும். நீங்கள் பால்வாட்டிகா 1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மக்களே சர்விங் எம்ப்ளாயின் இன் கேவி, அதாவது கேவியில் வேலை பார்ப்பவர்கள், வேலை பார்க்காதவர்கள், அது அப்ளிகபிளாக நாட் அப்ளிகபிளாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பெரும்பாலும் நாட் அப்ளிகபிளாக தான் இருக்கும். ஸோ நாட் அப்ளிகபிள் போட்டுக்கோங்க. அதாவது கேவியில் யாராவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை சேர்க்கணும்னா அதில் அப்ளிகபிள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நாட் அப்ளிகபிள் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய இமெயில் ஐடி. சரிங்களா? உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும். அதோட உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் நம்பர். சரிங்களா? இந்த நம்பரில் தான் எல்லா விதமான கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக கீழே கேப்சா கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க அதில். சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கீழே சப்மிட் பட்டன் இருக்குது, சப்மிட் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் கொடுக்கப்பட்ட உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? மென்ஷன் பண்ணி இங்கே வெரிஃபை பண்ண வேண்டியது வரும். இந்த டைப் பண்ணுறோம் பாருங்கள். டைப் பண்ணி அங்கே கேப்சாவும் போட்டிருக்கேன் பாருங்கள், கேப்சா போட்டிருக்கேன் பாருங்களா, இந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் எழுதணும். சரிங்களா? டைப் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். மக்கள் லாகின் ஐடி இது தான். சரிங்களா? நடுவில் கொடுத்துருக்காங்களோ அதான் லாகின் ஐடி. இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்கள் குழந்தையுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் சைனப்பில் போய்ட்டு பேரை சேஞ்ச் பண்ணி அதோட வேறு ஃபோன் நம்பர், வேறு இமெயில் ஐடி கொடுத்து மறுபடியும் க்ரியேட் பண்ணணும். ஏனென்றால் இந்த பேர் தான் அப்ளிகேஷனில் ஆட்டோஃபில்லாக தெரியும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலத்தில் லாகின் கோடை என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய லாகின் கோடு. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அதையும் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்குது, அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணணும். டைப் பண்ணி லாகின் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும். எந்த விதமான லெட்டரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. சரிங்களா? கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்து பொறுமையாக டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. சரிங்களா? லாகின் கொடுத்தோன்னே இப்படி தான் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் வரும். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் என்னென்னா நீங்கள் லாகின் மற்றும் சைனப் பேஜில் என்னென்ன கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக ஆட்டோ ஃபில்லாக வந்திருக்கும்.
இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர்னு ஒரு காலத்தில் ஆணா பெண்ணா அதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதுக்கு பக்கத்தில் குழந்தையோட பிளட் குரூப் கொடுத்துறீங்க. அதுக்கடுத்து கீழே உள்ள காலத்தில் காஸ்ட் கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமி லேயர், சரிங்களா, இல்லைனா பிசி ஜெனரல் எதாக இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ஃபேமிலி இன்கம். ஃபேமிலி இன்கமில் 3 கேட்டகரி இருக்குது. அண்ட் டஸ் நாட் பிலோ இன்கம் குரூப், அடுத்து வந்து இடபிள்யூஎஸ், அப்புறம் வந்து பிபிஎல். இன்கேஸ் நீங்கள் இடபிள்யூஎஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த காலம் இப்படி தான் வரும். சர்டிஃபிகேட் நம்பரை கேட்கும். அடுத்து வந்து எந்த தேதியில் கொடுக்கப்பட்டது, அது யார் கொடுத்தா அந்த டீட்டெயில் கொடுக்க வேண்டியது வரும். இப்போ அப்ளிகேஷனில் நம்ம டஸ் நாட் பிலோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்ளிகேஷனை. சரிங்களா, அடுத்து வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் டீட்டெயில் இதில் எழுத வேண்டியது. இதில் வந்து அப்பா அம்மா இவர்களுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஒரு சைடில் வந்து அம்மாவுடையதும் இன்னொரு சைடில் வந்து அப்பாவுடையது டீட்டெயிலை ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டியது வரும். எங்கே இருக்காங்க, அட்ரஸ் எங்கே இருக்குது, அட்ரஸ் வேறையா, ஸோ எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, ஒருத்தவங்களுக்கு 2 அட்ரஸ் இருக்குது அப்படின்னா 2 அட்ரஸை மென்ஷன் பண்ணலாம். ஒரு அட்ரஸை வந்து அம்மா பேர்லேயும் ஒரு அட்ரஸை வந்து அப்பா பேர்லேயும் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கேவியை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதற்கு நியர்பையில் உங்கள் அட்ரஸ் இருந்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல ஒரு சுலபமாக இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் பண்ணி இதில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் கேவிக்கு நியர்பை உள்ள அட்ரஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் நேட்டிவில் ஒரு கேவி இருக்குது, அதை ஒன்று பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அட்ரஸும், வேறு ஏதாவது உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ஒரு அட்ரஸும் கொடுத்துருங்க. அதுதான் அப்பாவுக்கு ஒரு அட்ரஸும் அம்மாவுக்கு ஒரு அட்ரஸும் கொடுத்துருங்க. இன்னொன்று மக்களே, இந்த இதில் வந்து அம்மாவுடைய அட்ரஸில் கேட்டிருப்பாங்க, அப்பாவுடைய அட்ரஸை அம்மாவோட அட்ரஸாக சேர்த்துக்கிறவா அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய அட்ரஸ் வந்து அப்பாவுடைய அட்ரஸில் அப்படியே காப்பி ஆயிரும். சரிங்களா, இதை நோன்னு கொடுத்தீங்கன்னா அப்பாவுடைய அட்ரஸ்ஸு அப்படியே ஷோ பண்ணும். அதாவது எந்த அட்ரஸை நீங்கள் அப்பாவுக்கு எழுதுறீங்களோ அந்த அட்ரஸ்ஸு ஷோ ஆகும். சரிங்களா, அந்த காலத்தில். ஸோ எல்லோரும் வந்து 2 கேவி அப்ளை பண்ணும்போது 2 அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே. அடுத்தது கீழே என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மா வேலை செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா இல்லை விட்டுடலாம். சரிங்களா, ஆப்ஷனல் தான் அது. அடுத்து அப்பாவோடைய டீட்டெயில் நிறைக்க போகிறோம். சரிங்களா, எப்படி அம்மாவோடைய நினச்சமோ அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் நினச்சிட்டு வரணும். சரிங்களா மக்களே. அடுத்ததாக வந்து தொழில், அதாவது ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாங்கன்னா ப்ரைவேட் எம்ப்ளாயின்னு எழுதுங்க. எதாவது ப்ரைவேட் கம்பெனினா ப்ரைவேட் கம்பெனின்னு எழுதிடுங்க. சரிங்களா, ஆர்கனைசேஷன் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அதை கூட மென்ஷன் பண்ணலாம். இல்லை பண்ணல தேவையில்லைன்னா நினைக்கிறீங்கன்னா விட்டுறலாம். சரிங்களா, அது ஒன்று ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக என்ன எந்த விதமான ஸ்டார் ஆப்ஷன்ஸ் இல்லை, மெண்டட்டரி இல்லை. சரிங்களா, கீழே உள்ள சேவ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோம். சரிங்களா, அடுத்ததாக ஸ்கூல் சாய்ஸுக்கு போயிடுவோம். சரிங்க மக்களே, ஸ்கூலில் போய்ட்டோம். இதில் பார்த்திங்களா KV1 KV2 KV3ன்னு போட்டிருக்கு. இதில் 3 ஸ்கூலை சூஸ் பண்ணலாம். சரிங்களா மக்களே. ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் கேவி எந்த ஸ்டேட்டில் இருக்குது அதை கேட்டிருக்காங்க. அதை நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, அடுத்ததாக ஸ்கூலை சூஸ் பண்ண சொல்லுவாங்க, எந்த கேவியை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நம்ம சூஸ் பண்ணுற ஸ்கூலு நம்ம கொடுத்த அப்பா அம்மா அட்ரஸுக்கு நியர்பையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு. சரிங்களா, சீட் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக வேறு அட்ரஸ் கொடுத்துருந்தேன், இருந்தாலும் நான் வந்து இந்த இடத்துல வந்து கேவி ஸ்கூலில் சூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, தஞ்சாவூர் அந்த கேவி சூஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக கீழே கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ், அதாவது உங்களுடைய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரியா மக்களே, இது உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஸ்கூலுக்கும் உள்ள தொலைவு. சரிங்களா, 5 கிலோமீட்டர்னால் 5 கிலோமீட்டர். சரிங்களா, ஆனால் இங்கே வந்து என்னென்னா ரூரல், அதனால் 8 கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. இப்போ எல்லாத்துக்கும் டவுட் வர ஒரு செக்ஷன் தான் இது. சரிங்களா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்வீஸ் கேட்டகரியில் உள்ளவங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சர்வீஸில் இல்லை. ஸோ ப்ரைவேட்டில் இருக்கோம், நம்ம ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வரலாம். சரிங்களா, இதுதான் இதில் வர்ற பெரிய மேஜரான இஷ்யூஸ். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணலை. அதாவது இதன்படி பார்த்தீங்கன்னா யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் குழந்தைகளுக்கு சீட்டு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லிடுறேன். இதில் வந்து இந்த காலத்தில் ஃபாதர் மதர் 2 தான் கேட்குறாங்க. அப்பா வழியிலே போகிறீங்கன்னா அப்பாவை போட்டுக்கோங்க, அம்மா வழியில் போட்டுனா அம்மா வழி போட்டுக்கோங்க. இந்த மேலே உள்ள கேட்டகரி 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் என்ன கேட்டகரி சொன்னனோ. அதை நான் சூஸ் பண்ண ஸ்கூல் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் செக்டர் கேவி, அதனால் அவர்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. அதனால் காமன் மேன் அவர்கள் வந்து கேட்டகரி 6ல் போயிடுவீங்க. சரிங்களா, இந்த 6 கேட்டகரியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா கேட்டகரி 1லேருந்து 5ல்
அப்ளை பண்ணவர்களை தவிர்த்து மற்றவர்கள் 6th சூஸ் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. சரியா மக்களே? இப்படி தான் ஒவ்வொரு ஸ்கூலையும் சூஸ் பண்ணணும் நீங்கள். சரிங்களா? 2 ஸ்கூலு 3 ஸ்கூலு இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில். இதில் யார் பண்ண வேணாம்னா, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லாதவர்கள் யாரும் இதில் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடுத்து உங்களுடைய டாக்குமெண்டேஷன் அப்லோட் பேஜுக்கு போயிடலாம். இப்போ வாங்க, இந்த சர்வீஸ் பர்சன் இருக்காங்களா அவர்களுக்கு மேலே உள்ள கிளிக் பட்டனை கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு பேரண்ட் யார், ஒர்க்கிங் மேன், ஒர்க்கிங் உமன், அதாவது அம்மாவா அப்பாவா அதை சூஸ் பண்ணிக்கோங்க, யார் வழியில் போக போகிறீங்கன்னு. சரிங்களா? அடுத்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எந்த இடத்துல போஸ்டிங்கில் இருக்கீங்க அதை எழுதணும். அடுத்த காலத்தில் எந்த தேதியிலிருந்து இருந்தீர்கள் அந்த மேலே கொடுத்த இடத்துல. அடுத்து எதுவரை இருந்தீர்கள் அதனுடைய டீட்டெயிலான டேட்டா கொடுக்கணும். சரியா மக்களே? அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்கள, அதற்கும் முன்பு இருந்த இடத்திற்கும் உள்ள தொலைவு அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதற்கு அடுத்த காலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணி கீழே ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். சரிங்களா? சேவ்னு ஆயிடுச்சு. ஓகே உங்களுக்கு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த அப்டேட்னு ஒன்று இருக்குது, டெலிட்னு ஒன்று இருக்குது. அப்டேட்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிஞ்சதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ண நினச்சின்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ண விரும்பலைன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அடுத்து ஆட் நியூ போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்துடும். அடுத்து அதே மாதிரி தான், யாருடைய ட்ரான்ஸ்ஃபரில் போகிறீங்க, அம்மாவா அப்பாவா, எந்த இடத்துலேருந்து இருந்தீங்க, அப்புறம் எந்த இடத்துக்கு மாறுதலாகி போனீங்க, ஸோ அந்த டீட்டெயில் எழுதணும். அதே டேட்டு, எந்த தேதி வரைக்கும் இருந்தீங்க, எந்த தேதி வரைக்கும் முடிஞ்சது, அடுத்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனீங்க, அதற்கு இடைப்பட்ட தொலைவு என்ன, அந்த டீட்டெயில் ஃபுல்லாக எழுதி கீழே ஆட் பண்ணணும். மக்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் 20 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் தான் இதை ட்ரான்ஸ்ஃபரில் எடுத்துக்கிடுவாங்க. அதற்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபரில் எடுத்துக்கிற மாட்டாங்க. மேற்கொண்டு என்னென்னா, 180 நாள், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் 180 நாள் அங்கே வேலை பார்த்துட்டு வேறு இடத்துக்கு மாற்றுறதுலாம்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிடுவாங்க. இதுபடி உங்களுக்கு 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, 2 ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அடுத்த பேஜ் என்னென்னா, உங்களுடைய அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பேஜ். இதில் ஒரு ஃபோட்டோவும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். சரியா மக்களே? அதை 256 KB ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை இதில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டு ரீசெக்கவும் பண்ணிக்கோங்க. ஏன்னா தப்பாக யாராவது பண்ண சான்சஸ் உண்டு. ஃபோட்டோங்கிற இடத்துல டேட் ஆஃப் பர்த்துங்கிற இடத்துல ஃபோட்டோவையும் சில டயத்தில் மாற்றுதலாக பண்ண சான்சஸ் உண்டு. அதனால் வெரிஃபை பண்ணிக்கோங்க எப்போயுமே. ஏன்னா பண்ணோன்னே சைடில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மக்களை கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வெரிஃபிகேஷன் டயத்தில் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அது எல்லாத்தையும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போக வேண்டும். இதில் ஒரிஜினலும் கொண்டு போகணும், ஜெராக்ஸும் கொண்டு போகணும். சரியா மக்களே? இது மட்டும் முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும் அப்ளிகேஷனை. சரியா மக்களே? இந்த பாருங்கள், காமிச்சேன், நான் அப்லோட் பண்ணிட்டேன், பக்கத்தில் வியூ காமிக்குது. அதே மாதிரி இந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும், திருப்பி பார்க்கலாம், அது என்ன தான் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரீசெக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் அந்த வியூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் தப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா தப்பாக பண்ணிடாதீங்க. சரியா மக்களே? இந்த ப்ரொசஸ் முடிஞ்சோடனே அடுத்து ப்ரிவ்யூ ஆப்ஷன். ப்ரிவ்யூ ஆப்ஷனில் என்னென்னா உங்களுடைய ஃபார்மில் என்னென்ன டைப் பண்ணீங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, எல்லாத்தையும் ஒரு ரீசெக் பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷனை பார்க்காம யாருமே சப்மிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதுதான் மெயின். நீங்கள் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்க அதை நல்லா செக் பண்ணிவிட்டு பொறுமையாக அதுக்கடுத்து சப்மிட் கொடுங்க. அடுத்து சப்மிஷன் போர்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் டிக்ளரேஷன் கேட்கும். சரிங்களா? இந்த டிக்ளரேஷன் நல்லா படித்து பாருங்கள். கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், செக் பாக்ஸு, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரிவ்யூ கிளிக் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இந்த பாருங்கள், கடைசியில் ஒரு பாக்ஸ் இருக்கா, கடைசி இதில் அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேவ் ப்ரிவ்யூன்னு இருக்குது, சேவ் சப்மிட் இருக்குது. அது சப்மிட்டுக்கு சேவ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ண முடியும். ஆனால் ஃபைனல் சப்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணி அந்த ஓடிபியை கொடுத்துட்டிங்கன்னா எந்த விதமான எடிட்டும் நீங்கள் பண்ண முடியாது. சரிங்களா மக்களே? ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் பண்ண உடனே எந்த விதமான எடிட்டும் நீங்கள் பண்ண முடியாது. அதனால் ஃபைனல் சப்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூங்கிற ஒரு ஆப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூவில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணது கரெக்டாக, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி தான் ஃபுல்லாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து
பண்ணி வரணும். சரிங்க மக்களே இதில் ஸ்கூல் சூஸ் பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே, அதாவது ரூரல் ஏரியாவுக்கு 8 கிலோமீட்டரும், அப்புறம் வந்து அர்பன் ஏரியாவுக்கு வந்து 5 கிலோமீட்டரும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வந்து இதை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஆர்டிஐவாக தான் எடுக்க முடியும். ஏன் தெரியுமா? ஆர்டிஐக்கு ரூல் என்ன சொல்லுதுன்னா, எந்த பள்ளியில் முதல் வகுப்பு தொடங்குகிறதோ அந்த இடத்துலேருந்து தான் ஆர்டிஐ ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரூல். சரிங்களா? ஸோ அந்த 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வரல. அதாவது கேந்திரிய வித்யாலயா கிளாஸ் 1க்கான அட்மிஷனில் அங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டர் சூஸ் பண்ணும்போது யூ ஆர் அண்டர் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த 5 கிலோமீட்டரை சூஸ் பண்ணாமல் எபவ் உள்ளதை சூஸ் பண்ண போகும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஆர்டிஐன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா இது வந்து புது டிசைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? வெப்சைட். இது புதுசாக டிசைன் பண்ண ஒரு வெப்சைட். அதனால் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை கூட ஆர்டிஐயாக அவங்க மென்ஷன் பண்ணலாம். அதை கூட ஆர்டிஐயாக மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஐன்னு எடுத்துக்கிட்டு கூட செய்யலாம் இந்த விஷயத்தை. அதனால் காமன் பீப்புள், அதாவது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்கள இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆர்டிஐ நினச்சிக்கிட்டே இந்த ஆப்ஷனை நிறைங்க. சரிங்களா? அதை ஆப்ஷனெல்லாம் விட்டுறாதீங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த பால்வாட்டிகா 1 மற்றும் 3 வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னா சர்வீஸ் கேட்டகரிக்காரங்களுக்கு தான். ஏன்னா இதே வந்து நம்ம கிளாஸ் 1க்கான அந்த இதில் பார்க்கும்போது இதை கம்பேரிசன் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் கேட்டகரின்னு போட்டு அம்மா அப்பா நாட் அப்ளிகபிள் அப்படி கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் சர்வீஸ் கேட்டகரின்னு போட்டு அப்பா அம்மா 2 பேர்த்த மட்டும் தான் காட்டுது. சரிங்களா? ஸோ இது ஒரு டவுட். சரிங்களா? அப்படி யாருமே இல்லைனாலும், அதாவது நார்மலாக பண்ண உங்களால் ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் அந்த சர்வீஸ் கேட்டகரி உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்பா இல்லை அம்மா யாராவது ஒரு ஆளை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேட்டகரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1 to 6 இல்லை 1 to 5. நீங்கள் எந்த கேவி எடுக்கல. ஆக்சுவலி எப்படின்னா எந்த இடத்துல பால்வாட்டிகா 1 இருக்கோ அது ப்ரொஜெக்ட் கேவியாக இருக்குது, இல்லைனா வந்து ஐஹெச்எல் கேவியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிவில் கேவிக்கும் டிஃபென்ஸ் கேவிக்கும் எந்த இடத்துல அப்ரூவல் கொடுக்கல. சரிங்களா? ஆனால் சிவில் கேவிக்கும் டிஃபென்ஸ் கேவிக்கும் மற்ற ஸ்கூல்களில் சில ஸ்கூல்களில் பால்வாட்டிகா 3ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் இதனுடைய ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? அதனால உங்கள் கேட்டகரி மேக்ஸிமம் 6ஆக தான் இருக்கும். அதாவது யாருக்குன்னா காமன் மேனுக்கு. சரிங்களா? அதில் அந்த 6வது சப்ஜெக்டை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டகரி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்ட 1 to 5 கேட்டகரியில் யார் யார் வந்திருக்கீங்களோ அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரும் 6வது கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்க. இதே வந்து நீங்கள் பால்வாட்டிகா 3க்கு சூஸ் பண்ணும்போது பால்வாட்டிகா 3 மட்டும் உள்ள ஸ்கூலில் போய் சூஸ் பண்ணுவீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலே கொடுக்கப்பட்ட கேட்டகரி 1 முதல் 4 வரை உள்ள கேட்டகரி தவிர்த்து மற்ற கேட்டகரி, அதாவது 5வது கேட்டகரிக்காரவர்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க காமன் மேன், அவங்க வந்து 5வது கேட்டகரி சூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக என்ன காமிக்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் கேட்கக்கூடாது. ஆனால் எல்லாத்துக்கும் காமிக்கிறாங்க. இதே கிளாஸ் 1 நிறைக்க போகும்போது அந்த ஆப்ஷனே இருக்காது. அடுத்து அவங்களுக்கு ஸ்கிப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகும். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த போர்ஷனை விட்டுட்டு அடுத்த போர்ஷன், அதாவது உங்களுடைய ஃபோட்டோவும் பர்த் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ண பேஜுக்கு போயிடணும். போயிட்டு அடுத்து வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கடுத்து சப்மிஷன், லாஸ்ட் சப்மிஷன். ஸோ அதான். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக பாருங்கள். யாரும் டவுட் பட வேணாம். நீங்கள் அதில் கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எந்த விதமான டிஃபிகல்ட்டும் அதில் வராது. சரிங்களா? நீங்கள் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து சைட் வந்து பயங்கரமாக ஸ்லோவாக இருக்குது. சரிங்களா? ஒரு சில டயத்தில் ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா ஒரு சைட்டில் வந்து சேவ் கூட ஆக மாட்டுது. சரிங்களா? சேவ் பண்ணிட்டு கேட் அவுட் காமிக்குது, இல்லைன்னா வந்து எரர் காமிக்குது. சரிங்களா? இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஆஃபே பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதனால் மக்களே நான் ரெஃபர் பண்ணுறது என்னென்னா நைட்டு 12 மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அதிகாலையில் 5 to 7க்குள்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 5 to 7க்கு பண்ணேன், ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சு, பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ மக்களே யாராவது பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னை அணுகவும். சரிங்களா? ஓகேங்களா? மற்றவங்க பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கைட்லைன்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டால் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சரிங்களா? சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. மற்றபடி ஒன்றும் இல்லை.
சான்ஸை யூஸ் பண்ணுங்கள். டைம் கம்மியாக இருக்குது. சரிங்களா மக்களே? ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காதவர்கள், நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வாங்காதவர்கள் வாங்கிக்கோங்க. சப்மிஷனை சீக்கிரமாக பண்ணி முடிங்க. இப்போ சில ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷனை நார்மல் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சில அப்ளிகேஷனில் ஏதாவது தப்புகள் இருந்தால் கன்சர்ன்ட் பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா உங்களுடைய அப்ளிகேஷனில் இந்த மிஸ்டேக் இருக்குது, இப்படி போச்சுன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம், ஸோ நீங்களே அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு சில கேவிகள் சொல்கிறாங்க. இதே ஒரு சில கேவிகள் சொல்கிறாங்க. மற்ற கேவியில் அதை ரிஜெக்ஷன் பண்ணவும் அவங்களுக்கு ரூல் உண்டு. சரிங்களா? உங்களுக்கே தெரியாது, அப்ளிகேஷன் போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ப்ரிவியூவில் செக் பண்ணுங்கள். மறுபடியும் ஏதாவது தப்புகள் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? அப்படி தப்பு இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ரீஅப்ளை பண்ணி விட்ருங்க. சரிங்களா? தப்பாக அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அங்கே இடத்துக்கே போகாது உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள், செக் பண்ணுங்கள், டைம்லி சப்மிஷன் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? வேறு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் என்னை அணுகவும். சரிங்களா? ஓகே மக்களே, நான் கொடுத்த அந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க எனக்கு. சரிங்களா? ஓகே மக்களே, நன்றி. தொடர்ந்து பயணிங்க. சரிங்களா மக்களே? சப்போர்ட் இது வரைக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி கண்டினியூவாக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நாளை ஒரு புதிய பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.